அது எனக்கு தெரியல. அது அவங்களை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு இயக்கத்தில் ஒரு நல்ல நிலைமையிலிருந்து சேர்ந்தார்களோ அவர்களுக்கு இப்ப நான் ஒரு மாநில தலைவராக இருந்திருந்தால் போல்டாவே சொல்றேன், மாநில தலைவர் இருந்தால் வரத்துக்கு முன்னாடி அவர்கள் தன்மை என்ன, உங்களுடைய வெயிட்டேஜ் என்ன, இதை நம்ம தேசியத்துக்கு கொண்டு போயிருக்கோம். தேசியத்துக்கு கொண்டு போயிட்டு பிறகு அவங்களை சேர்க்கணும். சேர்ந்துருங்கன்னு சொல்லி சேர்க்க வச்சுட்டு அவங்களுக்கு காக்க வச்சது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜெயதானியும் ரொம்ப நாளா இருக்காங்க. அப்படி பொறுப்புகள் இருக்குன்றதை அவங்க செயல்பட முடியும் நான் சொல்றேன். இப்ப யூ வாண்ட் யூஸ் somebody's strength, they should be given some posting in the party. அது இல்லாட்டி வருத்தமா தான் இருப்பாங்க. சேரும் பொழுது அண்ணாமலை தான் மாநில தலைவரா இருந்தாரு. அவர் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாஜகல அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் இல்ல. அவரும் இதே போன்ற ஒரு ஆதங்கத்துல அவ்வப்போது வெளிப்படுத்திட்டு தான் இருக்காரு. பாஜக உரிய தலைவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குறது இல்லையா? என்ன இது போன்ற செயல்பாடுகள் எப்படி வழங்குறது இல்லையா நான் சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நிர்பந்தம், என்ன சூழ்நிலை எனக்கு தெரியல. எனக்கு இப்ப நான் பார்க்கும்போது இன்னும் ஒரு கூட்டணியில எவ்வளவு இடத்துல நிற்க போகிறார்கள் என்பது தெளிவாக இல்லை. ஒருவேளை அதுக்கு முக்கியத்துவம் நிச்சயமா கொடுத்துதான் ஆகணும். அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு இதை எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். அதனால வேண்டுகோளை நம்ம நாளைக்கு எழுதி கொடுத்துருவோம். வாய் வழியாக சொல்லிவிட்டோம். அவர்களும் உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற எல்லாருமே சரி, அண்ணாமலை அவர்களும் சரி, நயனார் அவர்களும் சரி, அரவிந்த் மேனன் அவர்களும் சரி, சுதாகர் ரெட்டி அவர்களும் சரி, சக்கரவர்த்தி அவர்களும் சரி, கேசவநாயகம் அவர்களும் சரி, எஸ்ஆர் சேகர் அவர்களும் சரி, எல்லார்கிட்டையும் நம்ம பேசியிருக்கோம். யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அந்த கருத்துக்கு. அதை செவி சாய்க்கவில்லை என்று சொல்லல. ஆனா எல்லாருடைய ஆதங்கத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படியே செயல்பட முடியாது. அதனால் பொறுப்புகள் வருவது அவசியம். இந்த தேர்தலுக்கு முன்பு அப்படி இல்லை, அவரு சொல்லி நான் கட்சியில சேரல. அதாவது பல முறை சொல்லிட்டேன். நாங்க இந்த இயக்கத்தை மேற்கொண்டு வலுவாக எடுத்து செல்வது, இந்த இயக்கத்தில் இணைந்ததற்கு மிக 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 உண்மையான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது உள்ள விருப்பத்தினால் தான் நான் கட்சியில் இணைந்தேன். ஏன்னா 3வது முறை முதலமைச்சராக இருக்கும்போது, குஜராத்தின் மாநில முதலமைச்சர் இருக்கும்போது, மீடியா வாய்ஸ் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கும் போது நேர்காணல் நான் அவர் இன்டர்வியூ எடுத்தேன். அன்னிலிருந்து ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஹிம். அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ், அவருடைய திறமை, நமது நாட்டை சிறந்த ஒரு இடத்துக்கு எடுத்துச் செல்வான நம்பிக்கை. நான் ஒரு தேசியவாதி பேசிக்க, அதை பலமுறை சொல்லிட்டேன். வலது தோல் பட்டியல தேசிய கொடியை பதித்தவன் நான். அந்த தேசிய உணர்வு, தேசிய நீரோட்டத்துல இன்னைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 19 மாநில நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க. இவங்களுக்குலாம் இப்போ 30-35 வயசு இருக்கு, அவங்களுக்கு 75 தொடு வருது. அப்போ இவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இன்னைக்கும் சொல்றேன். அதனால இவங்க பண்ணல, அவங்க பண்ணல நான் சொல்ல. ஆனா பண்ண வேண்டிய கட்டாயம் இப்படி இருக்கிறது. பொறுப்பு இல்லாம இப்ப என்னன்னு போய் நான் செயல்படுறது எனக்கு தெரியல. அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்குள்ளாக பாஜக வேட்பாளர் பட்டியல ஒரு வாரத்துக்குள்ள பாஜக வேட்பாளர் பட்டியல கூட அறிவிக்க சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல்ல நீங்களோ அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோ தேர்தல் களம் காணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சீட்டு கேட்கறீங்களா? என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன். நீங்களாம் பல ஊடகத்துல தான் இருக்கீங்க. நான் இதோட 7வது முறையா சொல்றேன். இந்த தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், என் மனைவி நிற்க மாட்டார்கள். அவங்க பிஸியா அவங்க படப்பிடிப்பில் நடந்துட்டு இருக்காங்க. பெரிய சாதனை படைத்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா. ஐயோ, அப்ப நயன்தாரா பதவி போயிடுச்சான்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சையாயிடக்கூடாது. இந்த வயதிலும் தன்னை தானே நிலைநிறுத்திக் கொண்டு ஒரு தாய் கிழவி என்ற படத்தை கொடுத்து வெற்றி படமா ஆக்கியிருக்காங்க. அவங்களுடைய கலை உலக பயணம் சிறப்பாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை நாங்கள் இருவரும் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டேன். என்னுடன் பயணித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், திறமை வாழ்ந்தவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியலும் நான் கொடுத்தேன். அப்படி ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை. பேச்சு நடக்காது. நான் எல்லாரையும் பதில் சொல்லிடுறேன். பேச்சு எல்லாரும் பேசுவேன். நான் சுமூகமான உறவு அனைவரோட வைத்திருக்கேன். பேசுவாங்க. பேச்சுவார்த்தை அரசியல் ரீதியாக யாரும் பேசுவாங்க. காலக்கெடு நிர்ணயிக்கல. இந்த வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்க போகுது. நான் கண்டிப்பாக இப்ப தேர்தல் வந்துருக்கு. 30ஆம் தேதி மனு தாக்கல் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும்ல. நாளைக்கு அரசியல் களம் காணும் போது நான் கேட்கின்ற வேட்பாளர்கள் நியமிச்சாங்க வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போய் பிரச்சாரம் பண்ண போகணும்ல. எனக்கு ஒரு பொறுப்பு இருந்தாதான் அந்த பொறுப்போட செய்ய முடியும் நான் நினைக்கிறேன்.
இன்னும் அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே எந்த நாளைக்கு ஆமா நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க 41 இடம் கொடுக்குறாங்க முடிவு வந்தாங்க எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும் கொடுக்குறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. முன்னாடியே சரத்குமார் அவர்கள் அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம் இல்ல அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல நான் கொடுத்துட்டேனே நான் கொடுத்துருக்கேன் அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. ஏன்னா நீங்க எந்த கேட்டிருக்கீங்க வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலான்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேட்குறீங்க நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நீங்க நிக்கிறேன்னு சொல்றீங்களா எங்க வாய்ப்பு அதிகமா இருக்காங்க அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. அந்த உரிமை இருக்குது. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்கோம். இல்ல நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அது பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்துக்க முடியும்? அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. டெல்லி அதிமுக தமிழ்நாட்டுல திமுக விமர்சனம் பண்றாங்க. சுப்ரீம் முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்துட்டு பாருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.